ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா புத்தகம் படிச்சிட்டு இருந்தேன். முதலாவது அத்தியாயம் ஸ்ரீ குரு மகிமா, அதில் 8வது ஸ்லோகம் படிக்க போகிறேன். जुगल किशोर प्रेम लक्ष बाण जिनि हेम हेन धन प्रकाशिला जार जय रूप सनातन देह मोरे से धन से रत्न मोर गलेहार. भगवान श्री श्री राधा कृष्णर्गे प्रेमम தங்கம் தங்கம் கோல்டு தீயில போடும்போது அதில் எல்லா அழுக்கு போயிடும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி தங்கத்துக்கே கூட லட்சக்கணக்கான மடங்கு கூடுதல் சுத்தமாக இருக்குது ராதாகிருஷ்ணனுக்கு பிரேமம். அந்த சொத்து, ராதாகிருஷ்ணனுக்கு சொத்து நமக்கு எல்லாம் வெளிப்பாடு பண்ணாங்க இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி. இப்போ அவங்களுக்கு எல்லா விதமான புகழ்ச்சி ஆகட்டே, எனக்கு கூட அந்த சொத்து கொடுங்க, நான் அந்த ரத்னம் என் களத்தில் மாலை போல போட்டு வச்சிருப்பேன்னு சொல்லி நரோத்தம் தாஸ் டாக்கூர் இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே சொன்ன ராதா கிருஷ்ணருக்கு பிரேமம் போல சுத்தமாக வேறு எதுவுமே கிடையாது. சுத்தம் சொன்னால் என்ன? இங்கே ராதைಗೆ இருந்தால் சரி, கிருஷ்ணருக்கு இருந்தால் சரி, இல்லை இந்த லீலையில் என்ன சखी மஞ்சள் யாருக்குமே தன் சுகம் சொல்லி ஆசை கிடையாது, தன் ஆசை எதுவுமே கிடையாது. எல்லாரும் சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ உயர்ந்த சேவா வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. பிரஜவாசிகள் பண்ண சேவை வேறு எந்த வைகுண்டம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. பிரேமம் சொன்னால் கொடுக்கறது, பிரேமம் சொன்னால் சேவிக்கிறது வேறவங்களுக்கு. நம்ம சுகம் வேறவங்களுக்கு எனக்கு சேவை பண்ணணும், இது பிரஜவாசிக்கு பாவம் கிடையாது. பிரஜ பிரேமம், பிரஜத்தில் எல்லாருமே வேறவங்களுக்கு சேவை பண்ணணும் சொன்னால் அதுதான் பிரேமம். அந்த பிரஜ பிரேமத்தில் ராதாகிருஷ்ணருக்கு பிரேமம் அவ்வளோ இருந்தது. இப்போ நரோத்தமதாஸ் டாக்கூர் அந்த பிரேமம் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு கூட கொடுங்க, நான் அது என் களத்தில் மாலை போல போட்டிருப்பேன்னு சொல்லி. ஸ்ரீலா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் தனக்கு பொருளூரில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் நரோத்தம தாஸ் டாக்கூர் எப்படி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி தனக்கு புத்தகங்களை எழுதி அந்த கிருஷ்ண பிரேமம் சொல்லி ஒரு மரம் என்ன நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும், கல்பத்தரு, அதுபோல இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க சொன்னாங்க. இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, அந்த ராதா கிருஷ்ணருக்கு பிரேமம் அதுபோல பரிசுத்தமானது, பவித்திரமான பிரேமம் வேற எங்கேயுமே கிடையாது சொல்லி. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறதுக்கு வேண்டி தங்கம் தீயில போடும்போது அதில் உள்ள அழுக்கு எல்லாம் போயிடும். அந்த மாதிரி பரிசுத்தமான தங்கத்துக்கு லட்சம் மடங்கு கூடுதல் பரிசுத்தம், பவித்திரமாக இருக்கு ராதாகிருஷ்ணருக்கு பிரேமம். சைத்தன்ய சரித்திராமிரதத்தில் சொன்னால் இங்கே கோபிகள் இருந்தால் சரி, ராதாகிருஷ்ணன் யாருக்குமே தன் சுகம் அந்த விஷயம் கிடையாது. நான் கஷ்டத்தில், இது ஒரு கோபி வாயில் எப்போ வராது, தன் கஷ்டம் சொல்ல மாட்டான். அப்போ இந்த உலகத்தில் யார் மஞ்சரி கோபி சொல்லி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க? யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு அந்த குணம் இருக்கா? நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே நம்ம வேறு வைஷ்ணவர்கிட்ட, குருக்கிட்ட, பகவான் முன்னாடியே கண்ணீர் போட தொடங்கிடுவோம், ஏன் இப்படி கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கோபி ஆக முடியாது.
இந்த யார் தன் கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான், அவர் எப்போ வாழ்க்கையில் மஞ்சரி கோப்பி ஆக முடியாது. கொஞ்சம் ஒரு எள்ளு போல கூட தன் கஷ்டம் இல்லை தன் பார்த்து யோசனை கிடையாது. வேற நான் எப்படி சேவை பண்ண முடியும்? சேவை ஆனந்தத்திலே, கஷ்டத்துல இல்லை. இந்த கஷ்டம் போகும்போது சேவை பண்ண கண்டிஷன், எந்த கண்டிஷன் கிடையாது. எப்படி இருக்கும் அப்படி நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி சுகம் கொடுக்கறது, எப்படி சேவை செய்யறது. चैतन्य चरित्रामृतத்தில் வருது, நாகணி ஆப்பன துக்க சபே வாஞ்சி तार सुख तार सुखे आमार तात्पर्य मोरे यदि दिले दुख तार होइलो महासुख सही दुख मोर सुख वरे. தன் துக்கம் பார்த்து யோசனை பண்ண மாட்டான் மஞ்சரி கோபி. வேற கிருஷ்ணனுக்கு எப்படி சுகம் கொடுக்கணும், அவனு சுகத்திலே தான் நம்ம சுகம். அவனுக்கு சுகம் ஆகுது சொன்ன எனக்கு துக்கம் கொடுத்துட்டு இருக்கான் சொன்னா அந்த துக்கம் எனக்கு சுகம்தான். கிருஷ்ணன் சந்தோஷமா இருக்கானா எனக்கு என்ன கஷ்டம் வந்தால் கூட இது இல்லை. இந்த பாவம் இவங்களுதான் கோபிகள், இவங்களதான் மஞ்சரிகள். அதுக்கு வேண்டியதாச்சுன்னா தங்கம் சுத்தம் பண்ணுறதுக்கு தீயில போடுவோம். தீ என்ன பண்ணும், அதில் உள்ள எல்லா அழகு எடுத்துடும். அப்படியே நம்ம கிருஷ்ணருக்கு சுகம் கொடுக்கணும்னு சொன்னால் சிலப்போ நம்ம வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம். நம்ம ஆசைகள் நம்ம நினைச்ச போல நடக்காது, நம்ம ஆசைகளும் நிறைவேறாது. அப்போதான் சுத்த பிரேமம் நம்ம இதயத்தில் வரும். நம்ம சுகத்தின் ஆசையே கிடையாது, என்ன நடக்குது நடக்கட்டேன். திருப்பி சைத்தன்ய சரித்திரமர்த்த சொல்றது, आत्म सुख दुख गोपीर नाही को विचार कृष्ण सुख हेतु चेष्टा मनोव्यवहार. कृष्ण बिना आर सब करी परित्याग कृष्ण सुख हेतु करे शुद्ध अनुराग. தன் சுகம் பார்த்து எந்த கோபி நினைக்கவே மாட்டான். அவள் என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கான், இந்த அவளுக்கே குடும்பம் இருக்கே, எல்லா கோபி சखी மஞ்சரிகே குடும்பம் இருக்கு, கணவன் இருக்கான், மாமியார் இருக்காரு. அவங்களுக்கு கிருஷ்ணனுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு வேண்டி குடும்பத்தில் உள்ள விவகாரம். கிருஷ்ணா இல்லாச்சனா எல்லாம் தியாகம் பண்ணிடுவான். கிருஷ்ணன் சுகத்துக்கு வேண்டிதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். கோபிகள் தன் சுகம் பார்த்து யோசனை பண்ண மாட்டான். ಕಾಂತ ಸೇವಾ ಸುಖಪುರ ಸಂಗಮ ಹೋಯ್ತೆ ಸುಮಧುರ. கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும் இதே ஆசை. தான் நினைச்ச போல சேவை நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பான். கிருஷ்ணன் ராதை சுகமாகணும். பாருங்க, ஸ்ரீமத் பாகவதம் வேற சாஸ்திரத்தில் கூட இருக்கு. பகவான் கிருஷ்ணர் பிரஜா விட்டு சொன்னா, இங்கே கோபிகளுக்கு விட்டு மதுரா போகும்போது கோபிகள் ரொம்ப ஏக்காம ரொம்ப கஷ்டப்பட்டான். வேற எந்த பக்தன் இருந்தா உயிர் விட்டுடுவான். பட் இந்த கோபிகள் யாருமே சாவல. என்னதுக்கு? அவங்களுக்கு ஒரே ஆசை இருந்தது, நம்ம கிருஷ்ணன் சந்தோஷமா இருக்கணும். நம்ம இறந்து போனா அவனுக்கு அது கஷ்டம் கொடுக்கலாம், கிருஷ்ணனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. அதுக்கு வேண்டி உயிர் வச்சு இருந்தார். தன் சுகம் சொல்லி கொஞ்சம் கூட ஆசை இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏக்கம் விரகம் தாங்க முடியாது. சைத்தன்ய சரித்திராமிரத சொல்லிட்டு இருக்கு, பிரியா பிரிய சங்கஹீனா பிரிய பிரியா சங்கவினா नाही जिए यही सत्य प्रमाण मोर दशा सुने जबे तार यही दशा होबे यही भये दोहे राखे प्राण. ராதை நினைச்சிட்டு இருக்கான், அவர் காதலன் தன் காதலி இல்லாம வாழ மாட்டான். காதலி கூட காதலன் இல்லாம வாழ மாட்டான். இது உண்மை. என் கஷ்டம் அவனுக்கு தெரிஞ்சாச்சு சொன்னா அவனும் சிலப்போ உயிர் விட்டுடுவான். அந்த பயத்தில் உயிர் வச்சு எதுவுமே கஷ்டம் இல்லாத போல வாழ்விட்டு இருக்கான் ராதை. இப்போ இந்த மாதிரி விசேஷமான பிரேமம் எது பரிசுத்தமான தங்கத்துக்கு
கோடி லட்சக்கணக்கான மடங்கு பரிசுத்தமாக இருக்குது. இந்த பிரேமம் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி அவங்களுக்கு புத்தகங்களில் வெளி பண்ணாங்க. இந்த பிரேமம் எவ்வளோ ரகசியமானது சொன்னால், பிரம்மா உத்தவர் அவங்களுக்கு கூட புரியாமல் இருந்தது. பட் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி கலியுகத்தில் சாதாரண ஜீவன்களுக்கு கூட இந்த புத்தக ரூபத்தில் இந்த பிரேமம் கொடுத்து விட்டார். திருப்பி இது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லிட்டு இருக்காரு. ராதா கிருஷ்ணர லீலா अति गूढ़तर दास्य वात्सल्य आदि भावेर होय अगोचर सबे एक सखी गणेर यह अधिकार सखी होते होय लीलार विस्तार सखी विनु ई लीलार पुष्टि नाई होय सखी लीला विस्तार या सखी आस्वाद होय सखी विनु ई लीला अन्यर नाई गति. ராதா கிருஷ்ணருக்கு என்ன லீலே இருக்கு இந்த அனுபவம், இது ரொம்ப ரகசியமானது. தாசிய பாவா, சகா பாவா, வாத்சல்ய இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வராது, புரியாது. வேறே சகி பாவா உள்ளவங்களுக்கு தான் இதில் அதிகாரம் இருக்கு. நம்ம புத்தகம் படிச்சுட்டு ஒன்றும் ஆகாது. அந்த சகி பாவா உள்ள பக்தர்கிட்ட போய் அவங்களும் வாயில் கேட்டுதான் புரிய முடியும். சகி விட்டு வேற இது யாரும் சொல்ல முடியாது. சகி தான் இந்த லீலே ரகசியம் வெளியில நமக்கு சொல்ல முடியும். நமக்கு சகி பாவம் இருந்தால் நம்ம கூட அது புரிய முடியும். சகி இல்லாமல், மஞ்சரி இல்லாமல் இதில் யாருக்கும் இடமே கிடையாது. இப்போ இந்த ಸಖಿಗಳಲ್ಲೇ ಮಂಜರಿಗಳಲ್ಲೇ ರಾಧಾಗಿ ದಾಸಿಗಳು யார் கிருஷ்ணனுக்கு கூட கூடுதல் ராதை மேலே அனுபவிச்சிருக்காங்க. யார் தனியாக போய் கிருஷ்ணன்கிட்ட சேரணும் அந்த ஆசையே கிடையாது. யார் ராதைகை சேவிக்கணும், ராதைகை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போகணும், இந்த பாவம் வச்சிருக்காங்க. ராதே ஆசை இருக்குது, இல்லை ராதே முயற்சியிலே அவங்களுக்கு கிருஷ்ணனுக்கு பார்க்கலாம். இதுக்கு பார்த்து சைத்தன்ய சரிதாமத்தா மத்தியாலியில் 8வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கு. सखीर स्वभाव एक अकथ्य कथन कृष्ण सह निज लीलाए नाही सखी रमन कृष्ण सह राधिकार लीला जे कोराय निज केली होइते ताहे कोटि सुख पाए. यद्यपि सखीर कृष्ण संग में नाही तथापि राधिका यत्ने कोराय संगम नाना छले कृष्णे प्रेरी संगम कोराय आत्म कृष्ण संग होइते कोटि सुख पाए. अन्यो अन्य विशुद्ध प्रेमे कोरे रसपुष्ट ता सभार प्रेम देखी कृष्ण होय तुष्ट. सखी ಮಂಜರಿಗೆ ಸ್ವಭಾವಂ நம்ம நினைக்கவே முடியாது. மஞ்சரிகே தான் கிருஷ்ணன் கூட சேரணும், கிருஷ்ணன் கிட்டே போகணும், தனியாக அந்த ஆசையே கிடையாது. அவள் ராதாகி கிருஷ்ணர் கூட சேர்த்து விட்டு அவங்களும் 2 பேரும் சேர்றது பார்த்து தனக்கு கோடி மடங்கு கூடுதல், தான் கிருஷ்ணனுக்கு சேர்றதுக்கு கோடி மடங்கான சுக்கத்தின் அனுபவம் செய்வார். ஒரு மஞ்சரிகை கிருஷ்ணன் கூட சேர ஆசை கிடையாது. அப்போ கூட ராதே முயற்சி பண்ணி அவங்களுக்கு சேர்த்து விடுவான். வேறு ஏதோ காரணம் பண்ணி கிருஷ்ணன் கிட்ட மஞ்சரிகை அனுப்புவான். தான் கூட ராதே கூட தான் கிருஷ்ணன் கூட இருக்கிறதுக்கு கோடி மடங்கம் சுகம் மஞ்சரி கிருஷ்ணன் கிட்ட இருக்கிறது பார்த்து அவளுக்கு கூட கிடைக்கிறது. ஒருத்தர் மேலே எவ்வளோ உயர்ந்த பிரேமம் வச்சிருக்காங்க.
அவங்கள ராதே மஞ்சரிகள் ஒருத்தர் மேலே இருக்க பிரேமம் பார்த்து கிருஷ்ணன் திருப்தி ஆயிடுவார். இப்போ இந்த மஞ்சரிகள் ராதா மேலே உயிரை வச்சிருப்பாங்க. தனியாக கிருஷ்ணன் கூட போய் பார்க்கணும் அந்த ஆசையே கிடையாது. அவங்களுக்கு ಸೇವೆಗೆ தான் ಮುಖ್ಯತ್ವம். இந்த ಮಂಜರಿ ಭಾವದ ಗೌಡಿಯ ವೈಷ್ಣವರಿಗೆ ಬಾಳ್ಕೆಗೆ ನೋಕಂ ಇದ್ದ ಭಗವಾನ್ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ನಮಗೆ ಕೊಡ್ತವರು ಇರಿಂದ ಗಿಫ್ಟ್ சொல்லல. அந்த ಮಂಜರಿ ಭಾವತಿಗೆ ಟೀಚರ್ ಗುರುದ ಶ್ರೀಲ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ. அவங்களு இந்த விஷயங்கள் அவங்கள எழுதின புத்தகத்தில் சொல்லிவிட்டாங்க. யாருக்கு மஞ்சரி பாவம் வாழ்க்கையில் கொண்டு வரணும் ஆசை இருக்குது, அவங்க வந்து முதல்ல இவங்களை எழுதின புத்தகங்களை சரியாக படிக்கணும், கேட்கணும். இதில் உயர்ந்த புத்தகம் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி எழுதின பிரஹத் பாகவதாமிருதம். அதில் இல்லை எல்லா இவங்களை எழுதின புத்தகத்தில் விஷயம் கொடுத்திருக்கு. ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿಗೆ ಬೃಹತ್ ಭಾಗವತಾಮೃತ, ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿಗೆ ಉಪದೇಶಾಮೃತ, ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧು. ಇದು ಫಸ್ಟ್ புரியணும் இந்த புக்குகளை. நரோத்தம தாஸ் டாக்கூர் இவங்களை 2 பேருக்கு ஜெய் சொல்லி புகழ்ச்சி பண்ணி இவங்கக்கிட்ட கருணை கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த பிரேம கொடுங்க, என்னை கொடுத்தா நான் என் களத்தில் மாலை போல போட்டுடுவேன் சொல்லி. चैतन्य चरित्रमृत சொல்றது, पंचम पुरुषार्थ से प्रेम महाधन कृष्ण माधुर्य रस कोराय आस्वादन. வேத புராணங்கள் 4 புருஷார்த்த சொல்லியிருக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷா. பட் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, 5வது புருஷார்த்தம் பிரேமம், ஒரு உயர்ந்த சொத்து. கிருஷ்ணனுக்கு இனிப்பு இருக்குது பிரேமத்தில். பிரேமம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், எந்த விதமான சுகம் எதிர்பார்க்காம, எந்த விதமான கஷ்டம் நமக்கு உள்ள கஷ்டம் அதுக்கு பார்த்து யோசனை பண்ணாமல் ஆனந்தமாக சேவை பக்தி ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ சொன்ன போல வாழ்வது. ஹரி போல் தண்டோத்னா.